டிஎன்பிசியில் கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணிடுவோமா? பின் வருபவர்களில் விஜயநகர ஆட்சியில் தமிழ் மாகாணத்தின் முதல் மகாமண்டலேஸ்வரராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, கம்பண்ணா. இவரை குமார கம்பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் முதலாம் புக்கராயரோட இரண்டாவது மகன். 1370 மதுரை சுல்தான் மீது படையெடுத்து வெற்றி கண்டிருப்பார். இவரோட மனைவி தான் கங்காதேவி. இவர் மதுரையை வெற்றி கண்டதை அவங்க சமஸ்கிருதத்தில் ஒரு புக்கை எழுதியிருப்பாங்க. அது பேர் தான் மதுரா விஜயம். மதுரை சுல்தானியர்களோட ஆட்சியில் சிலை வழிபாடை தடை செஞ்சுருப்பாங்க. கோயில்களை நிறையா இடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டே தெய்வ சிலைகளை எல்லாரும் மண்ணில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க மக்கள் திருவிழாக்கள் தடை செஞ்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் மீட்டெடுக்க சொல்லி குமார கம்பண்ணாவோட கனவில் ஒரு பெண் சொன்னதாக சொல்லப்படுது. அதன் பின்னாடி தான் இவர் மதுரை மேலே படையெடுத்து போயிருப்பார். விஜயநகர எம்பையர் பற்றின ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோமா? இந்த விஜயநகர எம்பையருங்கிறது 1336 நிறுவப்பட்டது. இதில் மொத்தம் 4 வம்சங்கள் இருக்குது. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இதில் ஃபேமஸான கிங் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர். அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதுக்கான ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வம்சம் முடிவுக்கு வந்தது தலைக்கோட்டை போரில். இப்போ நம்ம பார்த்த டேட்டா எல்லாமே ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்தது தான். இது மாதிரியான PYQs பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம S2Gயோட ஸ்க்ரோல் டு ஸ்கோர் சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.